சொல்லுங்க சார். ஆரம் சார் கேட்கணும். ஆரம் சார் கிட்ட கேட்கணும். ஆரம் சார் இல்ல வர வர எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஹீரோயின்ஸ் 2-3 போட ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன காரணம்? முக்கியமா அப்படி போடுறீங்க. இப்ப இந்த படம் பார்த்து நீங்க 2-3 ஹீரோயின்ஸ் போட்டதோட பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க படத்துல அதிகமாவே அந்த ஹீரோயின்ஸ் முக்கியத்துவம் வருது. தப்பு இல்ல சார், நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான். தமிழ் பெண்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுவும் வரவேற்கத்தக்கதான். நன்றி. பரத் சார் கிட்ட ஒண்ணு கேட்கணும். இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா உங்களுடைய கதைக்களம் சூஸ் பண்றதுலாம் அழகா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு படத்துலயும் இப்ப லைனா வந்ததுல வேறு வேற கதைக்களமா நீங்க அமைச்சிட்டு இருக்கீங்க. சோ இந்த இதுக்கான காரணம் என்ன? நீங்க மாற்றத்துக்கான காரணம் என்ன? இல்ல சார், உங்க கேள்வியிலேயே தான் பதில் இருக்கு. அதுதான் கதைக்களம் தான் ரொம்ப புதுசா இருந்தது. யூஸ்வலா பண்ணா ஓடவும் மாட்டேங்குது சார். அது ஒரு பெரிய இதா இருக்கு. நம்ம ரெகுலரான ஒரு சினிமா, ஒரு பேட்டர்னா ஒரு சினிமா பண்ணோம்னா அதுவும் ஓட மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி புதுசா ஆக்சுவலா இது ஒரு ஓடிடிக்கு ஒரு சின்ன பட்ஜெட்ல நாங்க ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமா 4 கதைகள் பண்ணலாம் தான் ஆரம்பிச்சது. பட் படம் பண்ண அதோட நம்ம அந்த ப்ராசஸை பார்க்க நல்லா வருது அப்படின்னா இது தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ணாங்க. ஸோ எனக்கு இந்த கதையை கேட்கும்போது எனக்கு இந்த கேரக்டரும் புதுசா இருந்தது. இந்த கதையில இந்த துப்பாக்கியும் இந்த கேரக்டரும் எப்படி ரிலேட் பண்றாரு, இந்த ஸ்கிரீன் பிளே திரைக்கதை ரொம்ப புதுசா இருந்தது. ஸோ ஒரு புது முயற்சியா இருக்கட்டுமே, மக்களுக்கும் இந்த முயற்சி புதுசா இருக்கட்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னடா சொல்லிட்டு இருக்காங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும். 4 பேர் கதை இருக்கும், அது பாட்டுக்கு போகும். பட் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் எனக்கு இந்த காளிதாசில தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வெளியில வந்தோன்னே பிரஸ்ட்டை கேட்கும்போது என்ன ஜி பார்த்துட்டு சொல்றேன் அப்படி போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து என்னென்ன அந்த மாதிரி தான் இந்த படமும். ஸோ இந்த படம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கதையா ரொம்ப புதுசா இருந்தது. பர் சார் கோல் ப்ரொடியூசர் சொன்னாரு இந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட் யூ சர்டிஃபிகேட்லாம் பாகுபாடு பாக்குறாங்க அப்படின்னு. உண்மையிலே அப்படி பாகுபாடு பாக்குறாங்களா? உங்களோட கருத்து என்ன? இந்த படத்தோட சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும் சார். அது சென்சார் போர்ட்ல யார் பாக்குறாங்கிற ஒவ்வொரு மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு சார். இப்ப இந்த கதையில பாத்தீங்கன்னா பிளட் ஷெட் கிடையாது. எனக்கு நான் நேபாளின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துல பார்க்கும்போது நிறைய பிளட் ஷெட் இருக்கும், உங்களுக்கு ஆக்ஷன் நிறைய இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சில சென்சுவலான சீன்ஸ் இருக்கும், வல்கரான சில சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியே திருப்பி ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற சென்சார் போர்டு அப்பயே அப்படிதான் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. ஸோ இப்பவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்காங்க. பட் இந்த படம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் நிறைய இருக்கும், கொஞ்சம் சில கருத்துக்களை கொஞ்சம் நிறைய உள்ளடக்கி வச்சிருப்பாரு டைரக்டர். ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஏ தான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலா. அப்படி ஒன்றும் பெருசா ஏ சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு கண்டென்ட் மாதிரி இது தெரியல. பட் அஃப்கோர்ஸ் சென்சார் போர்டோட அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்கு சார். இப்போ டைரக்டர் சார், அதாவது